ஹலோ, எல்லாத்துக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 246வது வீடியோ. அது நேற்றைக்கு வரைக்கும், அதுக்கு 245 வரைக்கும் நம்ம சத்குருவோட புக்கை பற்றி ரிவ்யூ பண்ணிகிட்ருந்தோம். இனிமேல் ஒரு 10 நாளைக்கு இந்த சக்ராஸை பற்றியும் சக்ரா ஹீலிங்கை பற்றியும் நான் பேசணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ஜூனில் ஃபஸ்ட்டு சாட்டர்டேலேருந்து சக்ரா ஹீலிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்த போகிறேன். அதுக்கு நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன், ஃபேஸ்புக்கில் ஆட் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சென்று சேரணும், நிறைய பேரை சென்று அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நான் பண்ணுறேன். ஓகேயா? நான் படித்தேன், நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன், அதை கற்றுக்கிட்டேன். அதனால் நல்ல நிறைய விஷயங்கள் எனக்கு புரியுது. அதை நம்ம பப்ளிக்கு, நம்ம ஜனங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அவங்களும் நிறைய பேர் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் அந்த கஷ்டம் எல்லாம் நீங்கி நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த சக்ரா ஹீலிங் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறேன். அப்போது ஏன் மேடம் நீங்கள் எதுக்கு காசு வாங்குறீங்க? அப்போது ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறது தானே. ஃப்ரீயாக எதுவுமே நடக்காதுமா, அதை மட்டும் நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க. எனக்கு எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் யாராவது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தா அதுவும் வாங்க எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாம் ஒரு எனர்ஜி டிரான்சாக்ஷன். ஓகே? இப்போ அது காசாக தான் இருக்கணும்னு இல்லை. அதுக்காக நீங்கள் எனக்கு ஒரு 10 கிலோ மாம்பழம் அனுப்பித்தரேன், நீங்கள் கிளாஸ் எடுங்கங்கிற அந்த மாதிரி சொல்ல வரல. அதாவது எதுக்கு இப்போ குருதட்சிணை இல்லாமல் எந்த வேலையும் தொடங்கக்கூடாது. அப்போது அதுக்கு பின்னால் அந்த காலத்தில் ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, ₹1 நாணயம், ஒரு துட்டு கொண்டு போய் வச்சு குருதட்சிணை கொடுத்தா கூட குரு வாங்கிப்பார். ஓகே? ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறோம், ஜூம் மீட்டிங் போடுறோம், அதுக்கு என்னோடய ஆஃபீஸில் ஆளுங்க வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எவ்வளவோ வேலைகள் இருக்குது. அப்போது ₹1 குருதட்சிணை வாங்கிட்டு நான் சக்ரா ஹீலிங் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னால் அது நடக்காத காரியம். அப்போ அந்தந்த நாட்டு நடப்புக்கு அந்தந்த டைமுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஒரு ஒன்றும் இல்லை, கொரோனா பீரியடுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறேன்னா யார் அக்செப்ட் பண்ணியிருப்பா? இப்போ பாருங்கள், எல்லாமே ஆன்லைனில் தான். அதில் தப்பாக எனக்கு ஒன்றும் தோணலை. ஏன்னா ஆன்லைனில் எடுத்தால் நம்ம சௌகரியத்துக்கு இருந்து கேட்கலாம், நோட்ஸ் எழுதிக்கலாம். இதுக்குன்னு ஸ்கூலாக போய் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருந்து நம்ம சௌகரியத்துக்கு உட்காந்து கிளாஸில் கேட்டு நோட்ஸ் எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். ஸோ இனிமேலும் வர்ற காலத்தில் இதை விட என்னமோலாம் அட்வான்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஓகே? ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அது ஒரு விஷயம். இப்போது நான் கொஞ்ச நாளாகவே சக்ரா ஹீலிங்கை பற்றி பேசிகிட்ருக்கேன். அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு முன்னுரையாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு 10 நாளைக்கு, அதாவது அதாவது ஜூலை 1 சாட்டர்டே நான் கிளாஸ் ஆரம்பிப்பேன். ஓகே? அதுக்கு முன்னாடி ஜூலை 1 ஃப்ரைடே வரைக்கும் இந்த சக்ரா ஹீலிங்கை பற்றியே கொஞ்சம் வீடியோஸ் போடலாம். ஏன்னா நிறைய மக்களை போய் சேரணும், நிறைய மக்களுக்கு இதை பற்றின அறிவு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் திருப்பி நானாகவே இதை புக் ரிவ்யூ எல்லாம் பண்ணாமல் நானாகவே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே? இப்போது இந்த சக்ராஸை பற்றி என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தீங்க, இல்லை என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் இப்போ போடுறேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்ல அறிவு கிடைக்கும். இல்லை, இப்போ இந்த வீடியோவிலேருந்து கொஞ்சம் புதிய விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வேதங்கள், 4 வேதங்கள் இருக்கு இல்லையா? ரிக், யஜுர், சாம, அதர்வணம். இந்த 4 வேதங்களுமே, வேதங்கள் தொடங்கினதே ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வேதத்திலேயே இந்த சக்ராஸை பற்றி, இந்த சக்ராஸ் மனுஷனோட லைஃப்பை எப்படி பாதிக்குதுங்கிறத பற்றி, இந்த சக்ராஸோட இது அதுக்கு என்ன சொல்கிறது, பிளாக்கு, அடைப்புகள் வரும். அந்த அடைப்புகளால் நம்ம உடம்பு எப்படி பாதிக்கும், நம்ம மனநிலை எப்படி பாதிக்கும்,
அதை எப்படி குணப்படுத்துறது, இதெல்லாம் அந்த காலத்திலே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போது நம்ம நினைக்கிறோம் இது என்ன புதுசாக சக்ரா ஹீலிங் அப்படின்னு. இது புதுசெல்லாம் கிடையாது. நமக்கு இப்போ புதுசாக தெரியுதுங்கிறதுக்காக இது இப்போ புதுசாக வந்த ஒரு சப்ஜெக்ட்டுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஓகே, இதெல்லாம் அந்த காலத்திலே ஆளுங்க சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. வேதத்தில் வரைக்கும் எழுதி வச்சுட்டு போனாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், இந்த ஹீலிங்னாலே இப்போ ஹீலிங்னாலே மிரக்கிள் ஹீலிங் இதெல்லாம் பேசும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது யார்? ஜீசஸ் தான். ஜீசஸ் கிரைஸ்ட்டு, அதாவது இயேசு நிறைய பேருக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த சக்ரா ஹீலிங் பண்ணி கொடுத்துருக்காரு. அதைத்தான் ஆளுங்கள்லாம் மிரக்கிள்ஸ்ன்னு சொன்னாங்க. அதிசயம் அப்படின்னாங்க. அதிசயம்தான். ஏன்னா அவருக்கு அவ்வளோ பவர் இருந்ததுனால அவருக்கு அதிசயங்களாக நடத்த முடிஞ்சது. ஆனால் பேசிக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த சக்ரா ஹீலிங் எல்லாம் தான் பண்ணியிருக்கார். புரியுதா? ரெண்டாவது, இந்த இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹீலிங்க்கும் என்ன வித்தியாசம், அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போது நமக்கு வயிற்று வலிக்குது, ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். இல்லைன்னா நெஞ்சு வலிக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம். நெஞ்சு வலியா, கேஸ் இருக்கும், என்னத்தையா கண்டதையும் சாப்பிட்ருப்பீங்க. முதல்ல இந்த கேஸுக்கு உண்டான மருந்து எழுதி தரேன், ஒரு 4 நாளைக்கு இந்த டேப்லெட் சாப்பிடுங்க, இல்லைன்னா இந்த சிரப்பு வாங்கி குடிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ நம்மளும் டாக்டர் சொல்கிற ஃபீஸு கொடுப்போம். என்ன மருந்து எழுதி கொடுத்தாலும், எத்தனை மருந்து எழுதி கொடுத்தாலும் கையை கூப்பி வாங்கி வணங்கி கொண்டு வந்து வீட்டில் எல்லாம் வாங்கி கரெக்டாக சாப்பிடுவோம். ஓகே, அதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட். அது சிகிச்சை. அதாவது ஒரு டாக்டரு மருந்து எழுதி கொடுத்து நம்மளோட ரோகத்தை, அதாவது வியாதியை மாற்றினார்னா அதுக்கு பேர் சிகிச்சை. இந்த ஹீலிங்னா என்ன? அது குணமளிக்கிறது. ஹீலிங்னா ட்ரீட்மெண்ட் கிடையாது, அது குணப்படுத்தணும், அதுக்கு சுகப்படுத்தணும். ஸோ ட்ரீட்மெண்ட் வேறு, ஹீலிங் வேறு. இங்கே ஹீலிங்கில் எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாம் ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும். இதுனா அதுவா, அதுனா இதுவா, அது என்னன்னு தெரியலையே, என்னமோ ஒன்றுமே புரியல, அப்படி இருந்தால் நமக்கு பிரயோஜனப்படாது. இதுனா இது ட்ரீட்மெண்ட்னா இப்படி, ஹீலிங்னா இது, வெட்டொன்று துண்டு 2, கிளியர் கட் ஐடியாஸ் வேணும். ஓகே, அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். உங்களுக்கு இதிலையே புரியும்னு நினைக்கிறேன். புரியாட்டினா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லுவேன். ஓகேயா? சரி, இப்போது அப்போ என்ன சொன்னோம்? வேதத்திலேயே இந்த சக்ரா ஹீலிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ உங்களுக்கு பிராணிக் பாடியை பற்றி தெரியும், ஆராவை பற்றி தெரியும். ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் இதிலையே போட்டுக்கிட்டே இருக்கேன். ரெண்டாவது, என்னோடய மெயின் வீடியோஸோட லிங்க்கையும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ தட் நீங்கள் இது பார்த்த உடனே அதை போய் பார்ப்பீங்கன்னு. அப்போ இப்போவே உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நாலேஜ், அறிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே அப்போ அங்கே சொல்லாத விஷயங்கள் எல்லாம் தான் இங்கே கொஞ்சம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகேயா? இதில் அப்போ இந்த ஆரானா என்னன்னு லேட்டஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன? மின்காந்த சக்தி. அதாவது நம்ம உடம்பை சுற்றியும் உடம்புக்குள்ளேயும் ஒரு மின்காந்த சக்தி, ஒரு வளையம் போல் நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆரா. அதுதான் நம்ம பிராணிக் பாடியோட ஆரா, அதோட அவுட்லைன். ஓகே, அது ஒன்று. அப்போது உங்களுக்கு இந்த 5 கோஷங்களை பற்றி தெரியும். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷங்களை பற்றி தெரியும். இப்போ இந்த சக்ராஸ் எல்லாம் எங்கே இருக்குது? பிராணமய கோஷத்தில் இருக்குது. அப்போது இந்த சக்ராஸில் அந்த பொதுவாகவே இந்த சக்ராஸோட வேலை என்னென்னா, அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ், உள்ளே இருக்க உறுப்புகளை எல்லாம் பேலன்ஸ்டாக வைக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போது சுவாதிஷ்டான சக்கரம் எடுத்துக்கோங்க. சுவாதிஷ்டானம்னா எங்கே இருக்குது? அதாவது மூலாதாரத்துக்கும் மணிப்பூரத்துக்கும் நடுவில். அது ஒரு வியாக்கியானம். இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறது, இப்போது
இப்போது நம்ம அதாவது இந்த தொப்புள் இருக்குல்ல, தொப்புள்லேருந்து 4 விரல் கட்டைக்கு கீழே இருக்கிறது தான் சுவாதிஷ்டான சக்கரம். ஓகேயா? அப்போ இந்த சுவாதிஷ்டானங்கிறது அடி வயிற்றில் இருக்குது. இப்போ இந்த அடி வயிற்றில் இருக்கும்போது அது எந்தெந்த உறுப்புகளையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, லேடிஸ்க்கு ஓவரி, ஃபெலோப்பியன் டியூப், யூட்ரஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஜென்ஸுக்குன்னா டெஸ்டிஸ், அந்த மாதிரி பிறப்பு உறுப்புகளை சம்பந்தித்த காரியங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது சுவாதிஷ்டான சக்கரம். அதனால தான் இதுக்கு முன்னே நான் போடும்போது சுவாதிஷ்டான சக்கரம் இஸ் ரிலேட்டட் டு செக்ஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போது இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் அடப்பு வந்ததுன்னா, அதுக்கு ஏதாவது கோளாறு வந்துடுச்சுன்னா இந்த இந்த உறுப்புகளெல்லாம் சரியாக இயங்காது. ஏன்னா இந்த உறுப்புகளுக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்கறது இந்த சுவாதிஷ்டான சக்கரா. இந்த சக்கராவே சரியாக வேலை செய்யலைன்னா உறுப்புகள் எங்கே சரியாக வேலை செய்ய போகுது? செய்யாது. இப்போ ஒரு பொண்ணுக்கு ஓவரி சரியாக இயங்கலை, அப்போ என்ன அர்த்தம்? அது முட்டை சரியாக உண்டாக்காது. ஒரு ஆணுக்கு டெஸ்டிஸ் சரியாக வேலை பார்க்கலை, அப்போ என்ன? விந்து உண்டாக்குறது கஷ்டம். அப்போது விந்து சரியாக உண்டாக்கலைன்னா என்ன? அவனோட ஆன்மத்தன்மையே குறையுது. அதைத்தான் இம்பார்ட்டன்ஸுங்கிறோம். இப்போ பெண்ணுக்கு சரியாக முட்டையே வரலைன்னா அது எதில் போய் நிற்கும்? மலட்டுத்தன்மையில் தான் போய் நிற்கும் இல்லையா? அப்போது அதுதான் இப்படி தான் ஒவ்வொரு சக்கராவும் அதை சுற்றி உள்ள உறுப்புகளை கண்காணித்து வருது, அதுக்கு இயங்கிறதுக்கு உண்டான சக்தியை கொடுக்குது, எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்த அடிப்படையான இந்த சக்கராஸ்லே பிளாக் வந்துருச்சு, அதுக்குள்ளே எனர்ஜி இல்லை, அதுக்குள்ளே எனர்ஜி ஓட்டம் தடைப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆர்கன்ஸ், இந்த உறுப்புகளெல்லாம் சரியாக இயங்காது. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஃபஸ்ட்டு இந்த சக்கராஸை எதை பாதிக்குது? நம்ம பிராணசக்தியை தான் பாதிக்குது, பிராண உடம்பை. அதுதான் ஆரா, அதாவது எனர்ஜி பாடி, நம்ம பிராணமய கோஷம். ஸோ ஏன் முதல்ல பிராணமய கோஷத்தை அட்டாக் பண்ணுதுன்னா, சக்கராசெல்லாம் இருக்கிறதே பிராணமய கோஷத்தில் தானே இல்லையா? அப்போ பிராணமய கோஷம் தாறுமாறாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த பிராணமய கோஷம் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறது எதோட? மனோமய கோஷத்தோட. அப்போ பிராணமய கோஷம் அஃபெக்ட் ஆச்சுன்னா அடுத்தது மனோமய கோஷம் அஃபெக்ட் ஆகும். இந்த பிராணமய கோஷமும் மனோமய கோஷமும் நம்ம உடம்புக்கு உள்ளேயும் வெளியேயும் ஊடுருவி இருக்குது. அப்போ இது ரெண்டும் அஃபெக்ட் ஆனால் நம்மளோட ஃபிசிக்கல் பாடி அஃபெக்ட் ஆகும். இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு நம்மளாக இல்லாமல் போயிடுவோம். இப்படி தான் சக்ராஸு நம்ம உடம்பையும் வாழ்க்கையும் மனசையும் பாதிக்குது. ஓகேயா? இப்போ இந்த சுவாதிஷ்டான சொன்ன மாதிரி ஒரு சக்கரா சரியாக வேலை பார்க்கல, சுவாதிஷ்டானம் சரியாக வேலை பார்க்கல. இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த மாதமே ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு ஆளுங்க கேட்பாங்க. அதை விடுங்க, அது ஒரு அநாகரிகமான கேள்வி. ஏன்னா அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் நம்ம. அது மட்டும் இல்லை, அதெல்லாம் அவங்களோட ரொம்ப இன்டிமேட்டாக உள்ள ஒரு பர்சனல் விஷயம். அது ப்ரெக்னென்ட் ஆனால் தானாக தெரிய போகுது. கேட்கலாம், நம்ம எவ்வளோ தூரம் க்ளோஸாக இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசிக்கலாம். பேசுகிறதுல தப்பு இல்லை, கேட்குறதுல தப்பு இல்லை. அதுக்குன்னு கல்யாணம் ஆனால் அடுத்த மாதமே விசேஷம்னு கேட்டுட்டு இருந்தால் அது நல்லதில்லை. அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஒரு வருஷம் வீட்டிலையே கேள்வி ஆரம்பிச்சிருவாங்க. வெளியே போனால் கேள்வி, என்ன ஒன்றும் இல்லையா? ஒவ்வொருத்தவங்க கேட்குற கேள்வியை பார்த்தா நக்கலாக குத்தலாக என்னமோலாம் கேட்குறாங்க. எப்படியோ போட்டோம், அவங்கள நம்மளால் ஒன்றும் திருத்த முடியாது, விடுங்க. ஆனால் இப்படி ஒரு 4 பேர் கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? எங்கே போனாலும் நமக்கு இதே கேள்வி வருது,
இனிமேல் அவங்களையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுமா இல்லையா? அப்போ 4 இடத்துக்கு போகிறதெல்லாம் அந்த பொண்ணு நிறுத்திடும். சொந்த பந்தங்கள்லாம் கட் பண்ணிவிடும். ஏன்னா எங்கே போனாலும் இதே கேள்வி. கடைசியில் வீட்டிலே இருக்கலான்னா வீட்டில் இருக்கவங்களே குத்திக்கு பேசுகிறாங்க. அப்போது அது என்னத்தை உண்டாக்கும்? மன உளைச்சலே உண்டாக்கும். அதுக்கு மேலே அந்த பொண்ணுக்கு தன் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இது வரும். என்ன, நான் மலடி ஆயிட்டேனா, எனக்கு குழந்தை பிறக்காதா, அவங்க கேட்குறதுலேயும் நியாயம் இருக்குல்ல, 1.5 வருஷம் ஆச்சு, ஒரு புழு பூச்சி காணாமே அப்படிங்கிறாங்களே, அது சத்தியமாக இருக்குமோ, நான் மலடி ஆயிட்டேனோ, எனக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண அவங்களுக்கெல்லாம் கையில் குழந்தை இருக்குது. அப்போது அது மனசளவில் பாதிக்குது, உணர்ச்சியை பாதிக்குது, மனசளவில் பாதிக்குது. அது உடம்பில் வேறு வியாதியாக வருது. அது ஓவரியில் சிஸ்ட்டு தான் வரணும், பிசிஓடியால் தான் வரணும்னு இல்லை. இந்த நினைப்பே மனசில் பல இடங்கள், உடம்பில் பல இடங்களில் வியாதிகளை கொண்டு வரும். நான் வேறு ஒரு 3 போன வருஷம் இதே டைமில் நினைக்கிறேன், இதுக்கு கொஞ்சம் முன்னே, அதாவது மே ஜூனில் 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது ஹீல் யுவர் பாடின்னு, அது ப்ளேலிஸ்ட்டில் கிடக்கு, அதையும் போய் பாருங்கள். அதில் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இந்த ஹீல் யுவர் பாடிங்கிற 3 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் எப்படி, நம்ம உடம்பில் எப்படியெல்லாம் வியாதிகள் வருது, அதுக்கு மூல காரணமே மனசில் அதாவது இந்த ஆறால் இருக்க சேஞ்சஸ்ஸு மனோமய கோஷத்தை பாதித்து, மனோமய கோஷத்தில் வர்ற பாதிப்புகள் தான் உடம்பில் கடைசியில் வியாதியாக சேருது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கேன். அது ஒரு புக் ரிவ்யூ தான், ஒரு புக்கை படித்து தான் அதை சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த புக்கு பேர் எல்லாம் போட்டிருக்கேன் நான், அதையும் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த சக்ராஸுங்கிறது நம்ம டெய்லி லைஃப்பையே பாதிக்கிற மாதிரி ஆகிடும். கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பில் வியாதி, அதனால் மனசில் பாதிக்குது, மனசில் பாதிக்கிறதுனால உடம்பில் வியாதி, அப்படி இப்படி சுற்றி நம்மளை போட்டு அலட்டி எடுத்துரும் இந்த சக்ராஸு சரியாக இல்லாட்டினா. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே வழி, சக்ராஸு நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, எந்த டாக்டர்கிட்டையும் போய் கேட்க முடியாது, ஒரு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எது எடுத்தாலும் ஒன்றும் நடக்காது. அப்போ என்ன பண்ணணும்? அதை ஹீல் பண்ண தான் முடியும். சக்ராஸை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒன்றும் செய்ய முடியாது, மருந்து மாத்திரைகள் தேவையில்லை. அதை ஹீல் பண்ணணும். ஹீல் பண்ணணும்னா அதுக்கு குணமளிக்கணும். அதுக்கு என்ன வழி? அதுதான் சக்ரா ஹீலிங்கிற கிளாஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த சக்ரா ஹீலிங் கிளாஸ் எல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சக்ராஸ் எல்லாம் ஹீல் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற வியாதிகளை எல்லாம் ஓட விரட்டி அடிச்சிடலாம். வியாதிகள் இல்லாட்டினாலே சந்தோஷமாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம். கோடிகள் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் நிம்மதினா அவன் வாழ்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. ஓகே, கோடிகள் வர்றது வேறு, அது வந்தால் வரட்டும், வராட்டினா போட்டோம். அதெல்லாம் நம்ம புண்ணியம் செஞ்சு வச்சுருக்கணும், அப்போ தான் கிடைக்கும். அவனுக்கு இருக்கே இவனுக்கு இருக்கேன்னு வைத்தறிச்சல் பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அதனால தான் சொல்கிறேன், அதெல்லாம் விட்டுடுங்க. நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தோம், போக போகிறோம். அதுக்கிடையில் இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்து ரசித்து வாழ்ந்து போகணும். அதுக்குண்டான வழிகள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன்.